ஆக்சுவலாக நான் இந்த ஜூஸ் ஏலியன்ஸு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பல பேர் நினைப்பீங்க என்னடா ஏலியன்ஸுங்க. உண்மையாக சொல்லணுன்னா இப்போ மனித இனம் அப்படின்னு ஒன்று இப்போ இந்த பூமியில், அதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது சாதாரணமாக பூமி சூரியன் ஒரு நெருப்பு பந்து, அந்த நெருப்பு பந்தை சுற்றி வருது. அதுவும் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாமே படைச்சிருக்கான் அண்ணன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு காய் கனி, அதேமாதிரி அடித்து சாப்பிட கோழி, இந்த மாதிரி இது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஸோ நம்மளை படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளை மாதிரியே இறைவன் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் படைச்சிருக்காங்க. ஸோ அவங்கள எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அனுமான் ஒரு ஏலியன் தான். அவரோட நெஞ்சு நடுவில் இருக்கும். அவர் நெஞ்சை பொழந்து காட்டுவார். ராமனும் சீதையும் கேட்டப்போ அவர் நெஞ்சை பொழந்து காட்டுவார். நடுவில் அவங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. காரணம் என்னென்னா அவரோட நெஞ்சு அங்கே இருக்குது. அதே மாதிரி சிங்கத்தலையோட அவதாரம் எடுத்தார் விஷ்ணு. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் தான். அவர் திடீர்னு தூணை உடச்சிட்டு வருவார். இந்த மாதிரி இதெல்லாமே அவதாரம் தான். அவதாரங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவரோட உடம்புலேருந்து ஒரு சின்ன ஒரு அணு, அதுதான் அவதாரம். அவராக வரமாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அவதாரம் எடுப்பார். அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அந்த ஹெல்ப்பு வரும்போது அந்த இடத்துக்கிட்ட பண்ணி கொடுக்குறது தான் அது. ஸோ இப்போ நான் இந்த ஏலியன் ஜூஸை பற்றி சொல்கிறேன்ல, இவர் ஜூஸ் பார்த்திங்கன்னா நிறையா தப்பில் ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, கடவுள்னு சொன்ன ஜீசஸ் எழுதி பிறந்தார். ஜீசஸ் இந்த தேதிக்கு பிறப்பாங்க, அதே மாதிரி அவர் இதை பண்ணுவார்னு கடவுள்னு சொன்ன ஒருத்தரையே கொன்னுட்டு அவனுங்க ராஜாவாக இருந்தானுங்க. ஜூஸ் மக்களால் தட்டி கேட்க முடியல, அப்பயே அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ அந்த ஜூஸ் பேஸ் ஆகி இப்போ யூகேலன்னு இல்லை, கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தான் ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை அப்படியே திருடி அதை அப்படியே உலகம் பூரா பரப்பிட்டானுங்க. எப்படின்னா இந்த கன்னை கண்டுபிடிச்சி, நம்மலாம் கத்தி வச்சு சண்டை போட்டு பார்த்தோம், தோத்துட்டணும். ஏன்னா அவனுங்க கன்று வச்சு பண்ணதுனால ரொம்ப அட்வான்ஸாக இருந்தானுங்கன்ட்டு தோத்தாச்சு. எல்லா ராஜாவும் தோத்துட்டாங்க. ராஜாக்களுக்கு தான் தெரியும் எப்படி அந்த நாட்டை ஆளணும்னு. ஸோ ராஜா போயிட்டார், மந்திரி போயிட்டாங்க, எல்லோரும் செத்துட்டாங்க. ஸோ இவனுங்க ஆண்டுட்டு இப்போ 4ஆம் தாப்பல் கழகத்துலலாம் ஏகப்பட்ட இது இருந்துச்சு. ஏகப்பட்ட, அதாவது இந்த யூனிவர்ஸை பற்றி 9 கோள்கள் எல்லாமே ஆரியப்பட்டா இவரெலாம் சொன்னார். எவ்வளவோ. அதே மாதிரி ஔவையாரை பாட்டி அணுவை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம இதில் இருக்குது. இதை திருடிட்டு போயிட்டு அவனுங்க ஒவ்வொருத்தவன்ட்ட கொடுத்து அவனுங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியே இப்போ வரைக்கும் புக்கில் எழுதி வச்சுருக்கானுங்க. கேட்டால் நம்ம ஒரு தாழ்ந்த இனம், தமிழ் இனம், தமிழ்னு இல்லை, இந்தியா இந்த ஏஷியன் கண்ட்ரியே ரொம்ப கேவலமான கண்ட்ரி அப்படின்னு பண்ணிவிட்டு இந்த நல்லா வேலை பார்க்குறவனுங்களெல்லாம் நல்ல சம்பளம் கொடுத்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறது. அதே மாதிரி பெரிய பெரிய இன்வென்ஷன் வந்ததுன்னா கூட யாராவது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறானுங்க அப்படின்னா அதுக்கு பேட்டர்ன் எடுக்கணும். அந்த பேட்டர்ன் சிஸ்டமே ஒரு பொய்யான சிஸ்டம். பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்மளோட கண்ட்ரியில் தான் விளையுது, அவனுங்க கண்ட்ரியில் கிடையாது. ஆனால் பேட்டர்ன் அவங்கள்ட்ட இருக்குது, நம்ம எடுத்துருப்போம். ஆனால் அவனுங்க என்ன சொல்லிடுவானுங்க, எவன் எடுத்தானோ அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பேட்டர்னை அவனுங்க மாற்றி வச்சுப்பானுங்க. இந்த மாதிரி உலகத்தை பிரித்து வச்சுருக்கானுங்க. கேட்டால் நீ இந்தியன், நான் யூஎஸ், நான் யூகே, நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு. நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அடிமை. ஐடி கம்பெனி வந்தாலும் ஐடி கம்பெனி யாருக்கு சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறான், அவன் சாஃப்ட்வேர் பண்ணுறது யூகே, யூஎஸ், கனடா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு தான். ஏன், அவங்களோட காசு விலை அதிகம். அது எப்படி அவங்களோட காசு அதிகம், அதுவுமே ஏமாத்து வேலை தான். கேட்டால் $1 ₹1 100 ரூபா, 80 ரூபா, 90 ரூபாம்பானுங்க. எல்லாமே அதெல்லாம் பொய். அவனுங்க இல்லீகலாக அந்த ட்ரேடிங்லாம் பண்ணி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதோடு இல்லாமல் முதல்ல நான் ஒன்று கேட்குறேன், கவர்மெண்ட்டோட முக்கியமான வேலை என்ன? மக்களுக்கு தங்கிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு உணவு, போட்டுக்க துணி, ஒரு வேலை கூட விடுங்க, போட்டு ஒரு வேலை கொடுக்கணும். இது எங்கேயாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டாவது கொடுக்குதா? உலகத்தில் 90% மக்கள் அடிமையாக இருக்கான். எப்படி? இப்போ முந்தின காலத்துலலாம் எல்லாருமே இப்பயுமே எல்லார்ட்டையுமே நிலம் இருக்குது சில பேர்கிட்ட. நம்ம இந்தியாவை பற்றி சொல்லணுன்னா, இந்தியாவில் எப்பயுமே பெண்கள் நகை வாங்கி வச்சுருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நகையை அடகு வச்சு
அதை வந்து அதுலேருந்து பணத்தை வச்சு மீட்டுக்கிறோம். ஆனால் நம்மளாவது பரவாயில்ல, இந்த யூஎஸ், யூகே, கனடா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு இவனுங்களாம் ரொம்ப மோசம். அவனுங்களுக்கு வழியே என்னென்னா கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்டில் தீத்த பேங்க்காரனுக்கு நம்ம அடிமையாகிறோம். கடன் போட்டுட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு சோழி. நம்ம வந்து அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அவனுக்கு அடிமை தான் கிட்டத்தட்ட. கடனை அடைக்கிறதுக்காகவே வாழ வேண்டியதாகிடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் விவசாயம் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஒழுங்காக மழை இல்லை, தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகுது, பூச்சி மருந்து அடிக்கிறானோ. முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. இப்போ குடும்பம், அதாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் வந்து 100 வயசு 150 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்காங்க. அவங்களே அவங்க வேலையை அந்த 100 வயசுலேயும் பண்ணுவாங்க. இப்போல்லாம் 60 வயசு ஆனாலே ரிட்டையர்மெண்ட்டு. 60 வயசு ஆனாலே 60 வயசு வரைக்கும் இருக்காங்களாங்கிறதே டவுட்டு. கேன்சர் வருது, சுகர் வருது, ஆக்சிடெண்ட்டு, ஏகப்பட்டது. உலகமே வந்து ஒரு மாதிரி கேவலமாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குறோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதாவது மைண்டு வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து கான்சியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டு வந்து நம்ம பார்க்குறதெல்லாமே வந்து பதிவு பண்ணுறது. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம எதை பார்க்குறோமோ ரொம்ப நம்ம அதுவாகவே மாறுறோம். அதுதான் வந்து விவேகானந்தர் சொன்னது. அப்போ நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற விஷயம் என்னென்னா, நியூஸில் கொலை, கற்பழிப்பு, திருட்டு, அப்புறம் என்ன இதே தான் வாரு, அடிச்சிக்கிறானோ பிடிச்சிக்கிறானோ, அடுத்து போலீஸில் அவன் இது பண்ணால், விவசாயி பல பேர் வந்து கடன் வாங்கி தற்கொலை பண்ணால், அப்புறம் வந்து இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட்டுமே பிளைண்டாக இருக்குது. நமக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கலாம் தெரில. இப்போ பிளாஸ்டிக்கை போட்டு கேன்சர் வந்து சரி, இப்போ நம்மளாவது சந்தோஷமாக இருக்கோமா இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தால் அப்படின்னா இல்லை. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தாலேயும் இருக்காங்க. கூடி சீக்கிரம் அவனுங்களும் நடுத்தருக்கு வந்துடுவானுங்க. ஏன்னா இவனுங்க பண்ணுறது அப்படி தான். எல்லாத்தையும் நம்மளை எப்படியாவது கடனாளி ஆக்கிடுவானுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பணத்தை வந்து எவன்கிட்ட கடன் வாங்கணுமோ அவன் தான் பெரிய ஆள் ஆகிறான். ஸோ இந்த கடன் எல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னா, இந்தியாவுக்கே கடன் கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த ஜேக்கப் ராத்ஸ்சைல்டு தான். அவன் வந்து 500 ட்ரில்லியன் 600 ட்ரில்லியனுக்கு மேலே வச்சுருக்கான். அவன் மட்டும் வச்சுருக்கானா, அவன் மட்டும் இல்லை, 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு ஒரு ஜூஸ் இது இருக்குது. அவங்க தான் இல்லுமினாட்டி பிளட் லைன். அவங்க எல்லாருமே பணக்காரங்க. அவங்க தான் இந்த உலகத்தை ஆள்றாங்க. அவங்க தான் இல்லுமினாட்டி பிளட் லைன். அவங்க தான் இன்டைரக்டாக ஷேர் மார்க்கெட்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. ஸோ இப்போ இங்கே எல்லாருமே இல்லுமினாட்டி அப்படின்னா இல்லுமினாட்டி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற ஆள் யார் அப்படின்னா அவனுங்க தான். நல்லா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கம்பெனியாக இருந்ததுன்னா, நம்ம இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் இப்போ அந்த கம்பெனி எனக்கு சொந்தமாக அப்படின்னா இல்லை. எப்படி, அந்த கம்பெனியோட ஐடியா எனக்கு சொந்தம். அதில் எனக்கு ஒரு 30% ஷேர் தான் இருக்கும். மீதி 60% 70% ஷேரு வெளில இருக்கும். அந்த 70% ஷேர் யார்கிட்ட இருக்கும்? இவனுங்கள்ட்ட இருக்கும். இவனுங்க டேரெக்டாக வாங்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் வந்து பினாமி இருப்பானுங்க. இவனுங்க வாங்கிட்டு அந்த கம்பெனியில் இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னை சைலண்ட் ஆக்கிடுவானோ, என்னை கொண்டுட்டு அவனுங்க ஆளுங்க உள்ளே இருப்பானுங்க. அதை வச்சு இது பண்ணிக்கிறானுங்க. ஸோ இவனுங்க இல்லுமினாட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க, எல்லா செக்டார்லேயும் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க, உலகம் பூரா. அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற பணத்தை பிரிச்சுக்கிறானோ. அதாவது கவர்மெண்ட்டு டேக்ஸ் போடுற பணத்தை, இந்த திட்டம் அது இதுன்னு வர்ற பணத்தை பிரிச்சுக்கிட்டு ஏதோ 1-2 பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்குமே 90% மக்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானோ. காரணம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு அடுத்து தான் கார்பரேட்டு. எல்லா கார்பரேட் கம்பெனியுமா தப்புன்னா தப்பு கிடையாது. ஆனால் கார்பரேட் கம்பெனியில் எல்லா கார்பரேட் கம்பெனியும் அவனுங்களால பண்ண முடியும். பணம். இப்போ எல்லாருமே பணம்னு போக ஆரம்பித்தோடனே சைலண்ட்டாக உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு அவன் அனுப்பிச்ச எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பண்ணிடுறானுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு, என் ஊரில் இருக்கிற நிறையா பேர் இவனுங்க, என் சொந்தக்காரனுங்க, எல்லாருமே பணம் வாங்கிட்டு என்னை கொல்ல பார்த்தானுங்க 2018.
நான் தப்பிச்சுட்டு உடனே என்னை வந்து ஜீசஸ் வந்து அவனுக்கு முன்னாடி வந்து சூனியம் வச்சு இவனை கொன்னுட்டேன்னா நான் அவனுக்கு வந்து என் பவரை தரேன் அப்படின்ட்டாரு. இவனுங்க அதுலேருந்து சூனியம் வச்சு என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்களால் முடியல. 6 வருஷம் 6 மாதமாவது என்னை டார்ச்சர் பண்ணுறானுங்க. சூனியத்துலேயே ஏகப்பட்ட 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த கேரளாவில் வைக்கிற சூனியம், இன்னொன்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வைக்கிற சூனியம். இவனுங்க வந்து டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. எப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டிலே இத்தனை மாவட்டம் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கொடுமையாக அடுத்த மாவட்டத்தில் இருக்குது தெரியுமானா தெரியாது. இவனுங்க மெனக்கட்டு இவனுங்க வந்து எல்லாத்துலேயுமே ஆள் இருக்கானுங்கன்னு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் அவனுங்களுக்கு ஆள் இருக்குது, நியூஸ் பேப்பர்லாம் ஆள் இருக்குது, அதேமாரி எல்லாத்துலேயுமே அவனுங்களுக்கு ஆள் இருக்குது. அதனால் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பி எஃபெக்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து தனியாலாம் இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பார். ஆனால் அவரை போட்டு அடித்து பிரித்து ஒரு எலுமினாட்டி பண்ண எவனோ ஒருத்தவன் பண்ண வேலை தான் அது. இப்போ தான் படமாக வெளில வந்திருக்கு. அதேமாதிரி அப்துல் கலாமை கொண்டானுங்க, ஜெயலலிதாவை கொண்டானுங்க, எம்ஜிஆரை கொண்டானுங்க, அடுத்து வந்து ராஜீவ்காந்தியை கொண்டானுங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியை கொண்டானுங்க. காந்தி என்ன சொன்னார்னா, அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோடனே காங்கிரஸ்னு ஒன்று இருக்கக்கூடாதுனாரு. அடுத்த நாள் அவரை போட்டானுங்க, சுபாஷ் சந்திரபோஸை போட்டானுங்க. அதேமாதிரி எல்லா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரையுமே போட்டானுங்க. யாராவது கொஞ்சம் புதுசாக மாற்றத்தோடு யோசிக்கிறாங்கன்னா போட்டு தள்ளுவணும். இப்போ அதனால எல்லாருமே தப்பானவங்களானா இல்லை. இப்போ சில பேர் வந்து நல்லது பண்ணியிருப்பாங்க. இப்போ நரேந்திர மோடி இருக்கட்டும், அவர் வந்ததுனால தான் இந்த 10-15 வருஷத்தில் தான் அந்த நாடு இப்போ மாறி இருக்கு ஓரளவுக்கு. அதே மாதிரி அங்கங்கே இருக்காங்க. ஆனால் அவங்கள எல்லாரையும் சைலண்ட்டாக போட்டுட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் நம்ம மீடியாவில் வேறு ஏதாவது ஒன்று காட்டி ஆஃப் பண்ணிடணும். அதுவும் ஜெயலலிதாலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், எப்படின்னே தெரில, கொண்டுட்டு அப்படியே ஒரு 3-4 நாள் அந்த இன்றைக்கி போய்டும் காட்டுற மாதிரி காட்டி அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டானுங்க தமிழ்நாட்டில், அதுவும் அவங்க பீரியட்லேயே. ஸோ ரொம்ப மோசமான ஆளுங்க அவனுங்கள்ட்ட மீடியா இருக்குது, எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. அவனுங்க இப்போ என்ன சொல்கிறானுங்க, அவனுங்க வந்து ஒரு மென்டல் மாதிரி கேஸ் தான். அவனுங்க ஒரு உண்மையாக அவனுங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் அவனுங்க வந்து நான் எங்ககிட்ட தான் கேட்டுட்டு நீங்கள் பண்ணணும், நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் கடவுளே, நாங்கள் தான் பண்ணணும். அவனுங்க இல்லை, அவனுங்க இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும் ட்ரை பண்ணப்போ என்ன கொல்ல பார்த்தானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, நான் தான் அவங்களோட ஹெட்டு, நான் வந்து ஒரு ஏலியன் குரூப்பு. முதல்ல என்ன சொன்னாங்க, நான் வந்து அந்த 13 ட்ரைப்ஸில் ஒருத்தவன், 14வது ட்ரைபு 15வது ட்ரைபு தான் பிள்ளை கம்யூனிட்டின்னானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க, அதேமாதிரி அந்த ஒரு ஏலியன் இருக்கும்போது அதுமாரி வேறு ஏலியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு ஏலியன் நான் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க, அந்த உருவத்தை மாத்திர ஏலியன் நான் அப்படின்ட்டானுங்க. மார்ஷியன்ஸ், அதாவது இந்த மார்ஸில் வந்து ஒரு ஏலியன் குரூப் இருந்ததா ஒரு கார்ட்டூன்லாம் இருக்குது, அதில் வர ஏலியன் நான். எனக்கு வேணுங்கிறப்ப அப்படியே உடம்ப என்னை சூனியம் வச்சு ஆக்சுவலாக குண்டாக்கி இது பண்ணி எல்லாம் பண்ணானுங்க. நான் வந்து வேணும்னே அதை பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், என் மூஞ்சை மாற்றிக்கிறேன், என் இதயத்தை இங்கே நவுத்தி வச்சுக்கிறேன், என் பிளட் டைப்பை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. அது கடவுளாலே முடியாது, இந்த இன்டர்னல் பார்ட்ஸை மாற்றுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னானுங்க. அப்புறம் என்ன சொன்னானுங்க, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்ன மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கானோ ஹியூமன்ஸுக்கு பண்ணி அவனை சூனியம் வச்சு பேச வைக்கிறோம். சூனியத்தில் எவ்வளோ பண்ண முடியும், சூனியத்தில் உங்களை தூங்க விடாமல் பண்ண முடியும், உங்களோட கிட்னியை வலிக்க வைக்க முடியும், உங்களை பேச வைக்க முடியும். அடுத்து நீங்கள் பேசுகிறது, அதாவது ஏகப்பட்டது இருக்குது. உங்களை மறக்கடிக்க முடியும், ஏவல் பண்ண முடியும், உங்களை வேணும்னே அதை ஒன்று செய்ய வைக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அது ரொம்ப ஒரு வேஸ்ட்டு. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் நினைக்கிறத வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கேட்க முடியும். அதில் நம்ம இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறத கேட்குறதுக்கெலாம் சூனியம் இருக்குது. அதை வந்து ஜீசஸ் தான் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து நான் வச்சு மக்களுக்கு காட்டுவேன்டா, நான் வந்து சொல்கிறேன். அவனுங்க என்ன அப்படின்னோடனே அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, சூனியத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராவாலாம் ஏகப்பட்டது இருக்குது. அவன் வந்து வேணும்னே பாதியை மட்டும் காட்டி அவங்க சைடில் மட்டும் நல்லது மாதிரி காட்டி எங்களை தப்பானவங்களாம் காட்டுறானுங்க, நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் சப்போர்ட் பண்ண முடியும். என்னை வந்து ஃப்ரேம் பண்ணுறானுங்க எப்படின்னா, இந்த சிம்சன் ப்ரொடிக்ஷன் ஒன்று இருக்குது. சிம்சன் ப்ரொடிக்ஷனில் தான் நடக்கிறது எல்லாத்தையுமே இவனுங்க நடத்தி வச்சுட்டு செஞ்சுருவானும். எப்படின்னா, இப்போ வந்து இந்த எலிசபெத் ராணி சாவறதாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் எலெக்ஷனாக இருக்கட்டும், ட்ரம்ப் ஒரு ஏலியன் தான். ஆனால் அவர் வந்து எப்படின்னா, அந்த ஏலியன்ஸ் விழுந்தப்போ அவங்களுக்கு கார்டாலாம் இருப்பாங்கள்ல, அந்த வண்டி ஓட்டுறது, அதாவது ஸ்பேஸ்ஷிப் ஓட்டுறது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது, அந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாத்தையும் தனியாக இது பண்ணிவிட்டு
இவனுங்க மட்டும் ஒன்றா இருந்து இப்போ அவனுங்க ஒன்றா இருந்து அந்த 13 ட்ரைப்ஸ் தான் அவனுங்களோட ஃபேமிலி. அதெல்லாம் எல்லாமே அவனுங்க வந்து சரியான ஒரு உச்சிகாரிங்க. அவனுங்க எப்படின்னா அவங்க அக்கா அம்மா எதுவுமே தெரியாது. அவங்களே ஒத்து பிள்ளைய பற்றி இப்போ 1% வரைக்கும் அவனுங்க தான். இப்போ இந்த இந்த வெள்ளை நின்று, அதாவது அந்த பாதுகாவலர்கள், அந்த மருத்துவர்கள், அப்புறம் அந்த வண்டியோட அந்த ஸ்பேஸ்ஷிப் ஓட்டு வந்தவன், அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே யூஎஸில் வச்சுட்டு அவனுங்க சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுட்டானுங்க. அவனுங்களுக்கே தெரியாது அவனுங்க ஏலியன். சரி, அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவனுக்கு வெறும் பப்பட்டு. அவங்களோட பிளான் என்னென்னா, முதல்ல ட்ரம்ப்பை காட்டி, ட்ரம்ப்பும் அந்த ஹிலாரி கிளின்டனு ஃபேமிலி இது எல்லாமே ஏலியன் தான், அவங்களாம் ஏலியன்ஸு, நானும் அவங்களோட ஒரு ஏலியன்னு சொல்லி அவனுங்க எப்படின்னா அந்த பென்டகான் வந்து அட்டாக் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் பென்டகானில் அட்டாக்கே நடக்கலை. ஆனால் பென்டகான் அட்டாக் ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் காட்டி பென்டகான் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த இரட்டை கட்டடம் அதை வந்து அட்டாக் வந்து ஒசாமா பின் லேடன் தான் பண்ணான் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃபே கிடையாது. இவனுங்களே பண்ணிவிட்டு, இவனுங்களுக்கு ஆள் எங்கே பார்த்தாலும் இருக்குது, அவனுங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணி இவனுங்களே அடிச்சுட்டு அவனுங்க கிளைம் பண்ணுவானுங்க. அவனுங்க ஒரு மெயில் அனுப்பிச்சி விட்ருவானுங்க மீடியாவுக்கு, நான் தான் பண்ணேன். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்தப்பயுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவனுங்களே ஒரு குரூப்பை வச்சு இந்தியாவுக்குள்ளே அடிச்சுட்டு, பாகிஸ்தான்காரன் நான் தான் பண்ணேன், முஸ்லீம் தான் வாழ்க, நீ சுண்ணத்து பண்ணல, உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு பாகிஸ்தான் மேலே திருப்பி விட்டானோ. நம்ம ஒன்றே என்ன பண்ணுறோம், பாகிஸ்தான்காரன் தான் பண்ணிட்டான்னு பாகிஸ்தான் அடிக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்னமோ சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட மீடியா வந்து கவர் பண்ணுறது பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் உள்ளே என்ன காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியுமா? பாகிஸ்தான் உள்ளே என்ன காட்டிருப்பானுங்க, இந்தியா நம்மளுக்கு தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறானுங்க அப்படின்னோடனே அவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்க திரும்ப. இல்லையா, அவனுங்க அந்த பாகிஸ்தான் அட்டாக்கே பண்ணல அப்படின்னாலும் பாகிஸ்தான் உள்ளே இலுமினாட்டி இருப்பானோல்ல, அவனும் அட்டாக் பண்ணி இந்தியாவை வார கிரியேட் பண்ணுவானோ. இதே தான் பண்ணிகிட்டு இருக்கானோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக வைரஸ்லாம் வருது தெரியுமா, இந்த சீனாவில் பரவான வைரஸாக தான் கோவிடு, அடுத்த ஆந்த்ராக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வைரஸ் எல்லாத்தையுமே இவனுங்க கண்டுபிடிச்சி பரப்புறானோ உலகம் பூரா. இதெல்லாம் பரப்புறது இந்த மாதிரி பரப்புறானோ. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறானோ. இப்போ நான் எவ்வளவோ வீடியோ இதை பற்றி எல்லாத்தையுமே எழுதி நான் அனுப்பிச்சேன், யாருமே படிக்கல. ஆனால் நான் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்லணும், நான் தான் உங்களோட ஹெட்டு, நான் வேறு ஒரு பிளட் லைனு, நான் ஒரு இலுமினாட்டி, நான் ஒரு ஏலியன், நான் ஒரு கே அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி என்னை திருப்பி விட பார்க்குறானோ. நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஆள், எனக்கு வேலை கிடைக்கலன்னு இப்போ நான் வரைக்கும், எப்போ 2016 நான் MBA முடித்தேன், அப்போலேருந்து எனக்கு வேலை இல்லை. இவனுங்கள்ட்ட போய் இவனுங்க என்னை வெளில அனுப்பிச்சு என்னை சாவடிக்க பார்க்குறானோ, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ, என்னை சொல்ல முடியாத டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து யூகேயில் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை வேணும்னே அவன் அங்கே போகிற அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணிட்டானோ, மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுறானோ. நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த மார்க்கெட்டு ஷேர் இறங்குது ஏறுது, இவனுக்கு வேணே வார் எங்கேயாவது க்ரியேட் பண்ணி அதை அடிக்கிறானோ, ஷேரை நான் வாங்கின ஷேரை அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது. சொல்ல முடியல, ஆனால் என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே உண்மை. இப்போ அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் மார்ஷியன் ஏலியன் அப்படின்ட்டானுங்க. நான் வந்து உருவத்தை மாற்றக்கூடிய ஏலியன், அதை பற்றி ஆல்ரெடி இருக்குது. அதேமாரி அனுமான் வந்தார்ல, அனுமானும் தான் மாறுறாரு, உருவத்தை மாற்றுறாரு, பெருசாகிறாரு, சின்னதாகிறாரு. அவரோட வந்த ஏதோ ஒரு கைக்கூலியில் நான் அது கைக்கூலியே எல்லாம் அந்த பிளட் லைன் வந்து கைக்கூலி, அவங்க தான் வந்து கெட்டவங்க, அந்த பிளட் லைன் நான் அப்படிங்கிறானுங்க. ஆனால் நான் வந்து ஸ்ரீமுகத்தில் பிறந்தேன், எங்கள் விருதாயலத்தில் பிறந்தேன், ஸ்ரீமுகத்தில் வளர்ந்தேன். எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் இதில் எல்லாரை பற்றியும் தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் ஸ்ரீமுகத்தில் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஆனால் அவங்களே பணத்துக்காக இப்போ என்னை கொள்றதுக்கு பணம் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டானுங்க. நான் வந்து இப்போ நிர்கதியாக நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ எங்கள் அப்பா அம்மா வேறு லண்டன்லேருந்து வருவாங்க, அந்த ஃப்ளைட்டு வருமா, என் பையனுக்கெல்லாம் சூனியம் வைக்கிறானுங்க. எனக்கு பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு சூனியம் வைக்கிறானுங்க. என் பொண்டாட்டி என் மாமனாரை கொண்டுட்டானுங்க, என் தாத்தாவை கொண்டுட்டானுங்க, சூனியம் வச்சு ஹார்ட்டை நிறுத்தி கொண்டுட்டானுங்க. எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, என்னால் நடக்க முடியல, என்னை குண்டாக்கிட்டானுங்க. எனக்கு சுகர் வந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் அந்த கிட்னிலெலாம் வலி இருக்குது, அப்புறம் என்னை ரொம்ப குண்டாக்கி என்னால் மூச்சு விட முடியல. ஏகப்பட்ட சூனியத்துலேயே ஏகப்பட்டது இருக்குது. தூங்க விடாமல் பண்ணி கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ நான் தூங்க வச்சு டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதேமாதிரி நான் வேலைக்கு எங்கேயாவது போயிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து என்னை பேச வைக்கிறது, தானாக பேச வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி சூனியத்தில் பண்ணிவிட்டு ஏவல் இதெல்லாம் வச்சுட்டு சில வேலைகளை பண்ண விடாமல் பண்ணுறது. நான் எழுதும்போது அந்த கையெழுத்தை வந்து மாற்றி விட்றது. இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணி என்னை சாவடிக்கிறாங்க.
நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் வந்து காப்பாற்ற வந்தேன். ஆனால் அவனுங்க பண்ண எல்லா தப்பையும் என் தள்ள கட்ட போகிறானுங்க. கட்டுறானுங்க. கட்டிட்டு ஏன்னா நியூஸில் எதை காட்டுறானோ அதை தான் நீங்களும் நம்ப போகிறீங்க. நியூஸில் ஃபஸ்ட்டு காட்டான், அதுவும் சன் டிவியில் காட்டான், ராஜ் டிவிலையும் காட்டான், ஜெயா டிவியில் காட்டான், அப்போ அவன் தான் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, வேறு ஏதாவது ஏலியன் இருக்கா கொண்டு வந்து காட்டு அப்படின்னு. அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், ஒரு வீடியோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அந்த ஏலியன் ஸ்பெசிமெனை அவனுங்க கொண்டுட்டு அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பிளேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கானோ. மாற்றிட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிறானோ. இப்போ என்ன சொல்கிறானுங்க, ஆக்சுவலாக நான் வந்து பிறந்தப்பயே எங்கள் அம்மா வந்து எல்லாமே பொன் குழந்தைன்னாங்க என் சொந்தக்காரங்க. ஆனால் எங்கள் அம்மா கனவுல வந்து ஒரு கிணத்துலேருந்து விஷ்ணுவோட சிலை, அதாவது பாலாஜி சிலை, வெங்கடாஜலபதி சிலையை எடுத்ததான் கனவு வந்து அடுத்து கொஞ்ச நாளில் நான் பிறந்தேன். ஸோ நான் வந்து கல்கி தான், ஆனால் வந்து என்னை மாற்றி விட்றானோ, நான் தான் வந்து ஏலின்னு, நான் தான் இவனுங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணேன். இந்த உலகத்தில் நடக்கிற 95% பிரச்சனைக்கு காரணமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம், இந்த எல்லாத்தையும் பண்ணுறது இவனுங்க அப்படின்னு சொல்கிறத நான் தான் பண்ணுறேன். நான் வந்து இப்போ அவனுங்க நல்லவனுங்களோட ஜாயின் பண்ணாமல் கெட்டவங்களோட ஜாயின் பண்ணி நல்லவனுங்களை கொள்கிறேன் அப்படிங்கிறவனோ. எதை கேட்டாலும் இதையே மாற்றி சொல்கிறானுங்களே தவிர அவனுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த எல்லா சேலஞ்சிலையுமே தோத்துட்டுமே இப்பயுமே அதை மாற்றி எப்படியாவது இந்த மீடியாவில் தப்பாக ஏதாவது எங்கள் அம்மாவை பற்றிலாம் தப்பாக பேசுகிறானுங்க. எங்கள் அம்மா, அக்கா, இப்போ ஏஐ வீடியோலாம் வருதுல்ல, இந்த தப்பாக ஹீரோயின்ஸ் எல்லாம், அந்த மாதிரிலாம் நான் பண்ணி உன்னை விட்டுருவேன், உன் பாட்டி, உன் ஒய்ஃப் எல்லாத்தையும் போட்டு உன்னை அப்படியே அதெல்லாம் வெளில வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிறானுங்க. ஸோ அவனுங்க ஒரு 9 நேருக்கு நேர் வக்குப்புண்டு இல்லாமல் பொட்டை மாதிரி சோனியை வச்சுட்டு கடவுள் பதவி வேணும்னு சொல்லி என் பிஏ தின்னுட்ருக்கானோ. இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கும், என்னன்னா இந்த காலத்தில் சோனியாங்கிறான், கடவுளுங்கிறான் அப்படின்னு. ஆனால் உண்மை தான். ஸோ எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏகப்பட்டது சொல்கிறானுங்க, நான் எதை சொல்கிறதுன்னே தெரியல. நிறைய இதை மறக்கடிச்சிடறானுங்க. இப்பயே நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நான் தான் பண்ணுறேன், நான் தான் அவனுங்களுக்கு ஹெட்டுங்கிறானுங்க. நான் இந்த ஊரில் நார்மலாக ஒரு ஆள், நான் வந்து பண்ணுறேன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவன் 500 கோடி வச்சுருக்கான், 500 ட்ரில்லியன் கோடி வச்சுருக்கான், அவன் பெரிய ஆளாக 4 கோடி வச்சுருக்கான், நான் பெரிய ஆளாக. இப்போ அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி. அப்படியே வந்து நான் என் வயசு 32 தான் ஆகுது. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, செரனில் வந்து நான் டைம் ட்ராவல் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து பின்னோக்கி முன்னோக்கிலாம் போய் பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுதி நான் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறானுங்க. நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்கள்ட்ட டைம் ட்ராவல் இருக்குது. யார் கொடுத்தா? ஜீசஸ் கொடுத்தாரு. இப்போ இதுக்கு ஒரு கதை சொல்கிறானுங்க, என்னென்னா இந்த உலகத்தை பிரித்து வச்சதே அவனுங்க தான். ஜூஸு நான் தான் பிரித்து வச்சேன், அதாவது ஜூஸ் நான் தான் பிரித்து வச்சேன், நான் ஹெட்டு நான் தான் பிரித்து வச்சுட்டு இப்போ நானே அவங்கள உண்ணாக்கிட்டு இப்போ வந்து நான் வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறானுங்க. இது எல்லாமே ஜூஸு. அதெல்லாம் நீங்கள் என்ன சொல், ஏன்னா எனக்கு நடக்கிறது எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நான் இந்த உலகத்தை மாற்றி மக்களை அதாவது மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறேன். ஆனால் நான் தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறானுங்க. கேட்டால் எனக்கு வந்து ஸ்விஸ்ஸில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதுலேருந்து எனக்கு பணம் வருது, இலுமினாட்டியெல்லாம் பணம் கொடுக்குறானுங்க அப்படிங்கிறானுங்க. நான் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு உருப்படியாக ஒன்றும் பண்ண முடியல, சேர்க்க முடியல, எல்லாத்தையும் அழிக்கிறானோ. கரண்ட்டு பில்லு 4000 5000 வருது எனக்கு. அதேமாதிரி சொல்ல முடியல. ஏதாவது என்னை வேணும்னே ஏதாவது வாங்க வைக்கிறானோ அமேசானில், என்னை கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது பண்ணிவிட்டு நான் அந்த ஒரு மென்டல் புண்டைங்க நானுங்க என்ன. ஆனால் உண்மையாக சொல்லணும், அவனுக்கு தான் மென்டல் புண்டை. அவனுங்களுக்கு இந்த பிளாட்டை எழுதி கொடுத்ததே ஜீசஸ் தான். எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து யார் இதில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவன் வந்து ஃபால்ஸ் மெஸ்ஸாயா அப்படின்னு ஒன்று வந்து எழுதியிருக்கு. ஸோ அவனுங்க வந்து இப்போ அவனுங்களே வர. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட இந்த ரிலேட்டிவ்ஸு, இவங்களெல்லாம் வந்து நான் திட்டிருக்கேன். அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆம்பளை இருந்தால் நேருக்கு நேர் மோதுற பொட்டை மாதிரி என்கிட்ட பணம் வாங்கிட்டு என் முதுகில் குத்துறீங்களேடான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சில 9ங்களாம் வந்து என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸு, என் ஒய்ஃப் எல்லாம் கேட்டிருக்கான், எங்கள் அம்மாவெல்லாம் பற்றி தப்பாக பேசுவேன். அந்த 9ங்களுக்கும் நான் என்ன சொன்னேன்னா, அத்தா பொட்டை மாதிரி போயிடுவாங்களா, ஒத்த மோதுறா பொட்டை மாதிரி அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு என் பிஏ தின்னுட்டு இருக்கியடான்னு. ஸோ
ஸோ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். இது என் பிரச்சனை மட்டும் இல்லை, இது உலகத்தோட பிரச்சனை. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நன்றி. And that's how it's done.